ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் ஹீரோ ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருமே வந்து காசுக்காக தான் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிராண்ட்மா ஹெல்த் ரொம்ப சிக்காக இருக்குது. அதனால தான் ஹீரோ வந்து 10 மில்லியனுக்காக இவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவங்களுமே அவங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு பண்ணியிருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிட்டீங்க, எப்படியோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருங்கம்பாங்க. அதெல்லாம் இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு கார்ப்பரேட் ரிலேஷன்ஷிப் தான். பாஸும் எம்ப்ளாய்க்கு நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்க்கும்போதெல்லாம் ஹீரோயின் வந்து நல்லா பல்ல காமிப்பாங்க. காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மறுபடியும் ஏதோ ஒரு கிஃப்ட் தான் கொடுப்பாங்க. எதுக்கு கிஃப்ட், நம்மளாம் ஃபேமிலி தான்ங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம ரெண்டு பேருமே கார்ப்பரேட் ரிலேஷன்ஷிப் தான், இருந்தாலுமே சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் தருவாங்க. இதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து ஐயோ இவ்வளோ காசு கிடைச்சா நான் ரொம்ப பெனிஃபிட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு அவங்க செக் கொடுத்துருப்பாங்கன்னா போய் கிராண்ட்மாவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். அதனால கிராண்ட்மாவை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இவனை நல்லா பார்த்துக்கோ, இவனுக்குமே சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாலாம் இல்லை, அதனால நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க தான் என்ன பார்த்துக்கிட்டீங்களா, அதே போதும்பாங்க. இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேர்த்த பார்த்துக்கிற மாதிரி இருக்கவே கூடாது, சீக்கிரம் சேர்ந்து வந்து குழந்தை பெற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராண்ட்மாவை பார்த்துட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நான் பார்த்துக்கிறேன்பாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பல்ல காமிப்பாங்க. ஏன்னா காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பல்ல காமிப்பாங்க. பரவாயில்ல, அவங்க சொன்னதை நான் எதுவுமே மனசுல வச்சுக்கிறேன், நீங்க தான் இது பண்ணி ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுக்கு கார்லயே வந்து தூக்கம் வந்துடும். அதனால ஹீரோயின் தூங்கும் போது தான் வந்து ஹீரோ அப்படியே வந்து பார்ப்பாரு. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாரு. வீடு வந்திருக்கும், டிரைவரை வந்து பேசாம சத்தம் போடாம இறங்கிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து அவர் கோட் எடுத்து தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து போட்டு விடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க கண்ணை அப்படியே சப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து லைட்டா தொட போலான்னு லைட்டா தொடுவாங்க. ஹீரோயின் கரெக்டா வந்து எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன கேட்பாங்க, ஐயோ நமக்கு எதுவும் தூங்கும்போது எதுவும் நமக்கு வந்து ஏதாவது ஜெல் ஊத்திருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ கோல்டா இருந்தாலுமே இவர் ரொம்ப டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாரு. இவர் ஒரு ஜென்டில்மேன் தான் ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. அப்ப வந்து லேட் நைட் ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்பாங்க. எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அப்ப ஹீரோ வந்து அவர் நிறைய டிஷஸ் கொடுப்பாரு. ஹீரோயினுமே வந்து வயிறு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். சரி நீங்க சொன்ன ஐட்டமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் தான் வந்து ஹீரோக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து போட்டு தருவாங்க. போட்டு தந்துட்டு தான் வந்து அவங்க ஒவ்வொன்றையுமே வந்து டேஸ்ட் பண்ணி தான் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த டம்ப்ளிங் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அப்பா வந்து நாளைக்கு உங்க அம்மாவுக்கு பர்த்டே, உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ அவங்க அப்பா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க. இருந்தாலுமே வந்து நாளைக்கு நைட்டு ஃப்ரீயா எங்க அப்பா வேற சமைச்சு தரேன்னு சொன்னாரு, நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்கம்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இவங்க அம்மா பர்த்டேன்னு டைரக்டா வந்து ஹீரோயின் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐயோ அவர் வேற இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, அப்பா நீங்க ரொம்பலாம் ஓவரா திங்க் பண்ணாதீங்க, அம்மா அதை வந்து இறந்து போய் 10 இயர்ஸ் மேல ஆகுது, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவர் வந்துருவாரு, கதை தட்டுவாரு. கதை தட்டினதுக்கு அப்புறமா எதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்புறம் நாளைக்கு நைட்டு ஃப்ரீயா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் நம்ம தான் ஃபேக் மேரேஜ்னு தெரியும், எங்க வீட்டுல எதுவும் தெரியாது, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்காக வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோவுமே ஓகே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னா சொல்லுங்க, எங்க அப்பா நல்லா சமைப்பாருன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வேணாம்பாங்க. அப்புறம் ஃபிஷ் மட்டும் சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் சமைக்கணும்னு சொல்லிட்டு வந்து ரூல் சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோயினுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ரிங்க பார்த்துட்டு தான் வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து லீகலா தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலுமே வந்து இப்படி இருக்க வேண்டிய நிலைமை நினைப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து எங்கேயோ போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஃப்ரெண்டு பார்ட்டி கூப்பிடுவாரு. ஹீரோ வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னங்காட்டி அவ வீட்டுக்கு வந்து சாப்பிட கூப்பிட்டா அப்படிம்பாரு. என்னதான் இருந்தாலும் உன் ஃபாதர் இன் லா தானே, அதனால தானே இப்படி பண்றேன்பாங்க. நாங்க என்னதான் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணாலும் நாங்க வந்து லீகல் கப்புள் அப்படின்னு நினைச்சது. ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாரு. என்னன்னா வந்து இதே மாதிரிதான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ஒருத்தவங்களோட பெனிஃபிட்காக வந்து இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவர் பெனிஃபிட் போனதுக்கு அப்புறம் அவர் விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் தானே அப்படிங்கிற கேட்பாங்க. ஆனா ஹீரோ பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து வந்துருவாங்க. ஹீரோயின் வீட்ட வந்து சுத்தி பார்ப்பாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் வந்து உங்க லைன்லாம் கிராஸ் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோவோட கைய போய் வந்து ஹீரோயின் பிடிப்பாங்க. அப்ப ஹீரோவுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு தான் கையுமே வந்து பிடிச்சிடுவாரு. பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து இவர் நல்லாவே பிக்கப் பண்ணிக்கிறாருன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினை வந்து நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் முன்னாடி இப்படி எல்லாம் கூப்பிடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டுமே வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இவங்க கேண்டில்லாம் இது பண்ணிட்டு தான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா நான் கல்யாணம் ஆயிடுச்சுமா, இதுதான் என் ஹஸ்பண்ட், இவர் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு,
இருக்காரு, நீங்க இனிமேல் ரெஸ்ட் நினைச்சு கவலைப்படாம நீங்க நிம்மதியா இருங்கம்பாங்க. அப்பதான் இவருமே வந்து அம்மா நான் உங்க பொண்ணை பாத்துக்குவேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஹீரோயின் நினைப்பாங்க இவர் சீக்கிரமா வந்து ஆக்ட் பண்ண கேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க அப்பாவுமே வந்து சமைச்சு வச்சிருப்பாரு. ஏன் நீங்க டான்ஸுக்கு போகல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. நான் போனப்பதான் உங்க அம்மா எனக்கு சந்தேகப்பட்டாலேன்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலா அவங்க வீட்டு விஷயம் எல்லாத்தையுமே வந்து பேசிப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க ஃபேமிலி போட்டோ பார்த்துட்டு தான் ஹீரோ நினைச்சு பார்ப்பாரு. நம்ம வீட்ல வந்து ஒரு லைவ்லியே இல்ல. ஆனா இங்க பாரு இதுதான் வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்பதான் வந்து நினைச்சிட்டு இருப்பாரு. அங்க வந்து அப்படியே சேம் டைம் வந்து இடியும் மின்னலுமா இருக்கும். அப்பதான் வந்து லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போறேன்பாங்க. அதெல்லாம் இல்ல மழை வேற வருது வீட்டுக்குலாம் வேணாம் இங்கேயே ஸ்டே பண்ணுங்கம்பாங்க. ஹீரோயின் வேணாம்னு சொல்லுவாங்க. அதனால ஹீரோ வந்து என்னன்னா ஓகே சரி ஸ்டே பண்றோம்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினோட ரூமுக்கு தான் வந்து கூட்டி வந்திருப்பாங்க. என் டாட் சொன்னாலும் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதேம்பாங்க. ஹீரோயின் ரூமை சுத்தி பார்த்தாவே தெரியும். அங்க ஒருத்தனோட போட்டோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஐயோ அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ பாக்குறான்னு தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோயின் வந்து அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அப்ப என்னடா இவ இப்படியாப்பட்டவளா அப்படிங்கிற நினைப்பாங்க. இதெல்லாம் அடல்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை உனக்கு தெரியாது நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ இவர்கிட்ட மாட்டிக்குவோமே நினைப்பாங்க. ஹீரோயின் கொஞ்சம் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பாரு. அப்ப எப்படின்னு போய் தொடலான்ட்டு போவாங்க. என்ன நீ என்ன ஒளிஞ்சு நின்று பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என் அப்பாவோட ட்ரெஸ் உங்களுக்கு கொண்டு வந்தேன் அதான் கொடுக்க வந்தேன் வேறெல்லாம் ஒண்ணும் இல்லைம்பாங்க. நம்ம 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே ஏன் இவ்வளவு ட்ரை பண்றேன்னு வந்து ஹீரோ கேட்பாரு. இருந்தாலுமே ஹீரோயின் வந்து கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோவுமே வந்து தூங்க போயிடுவாரு. தூங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பில்லோ எடுத்து நடுவில் வச்சுட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து தூங்குவாங்க. 2 பேருமே வந்து தூங்கிடுவாங்க. கடைசியில ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ மேல போய் கையை போடவும் காலை போடவும் அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து கூப்பிடுவாங்க. ஹீரோ இருந்தாலுமே வந்து ஹீரோயின் நினைச்சுப்பாங்க நம்ம ஒரு கனவு காண்றோம் போல அப்படின்னு நினைச்சுட்டு தான் இருப்பாங்க. ஹபின்னு வேற நடுவுல கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து காலையிலேயே ஆயிரும். ஹீரோயின் தான் நல்லா தூங்குவாங்க. ஹீரோ வந்து தூங்கிருக்கவே மாட்டாரு. அப்பதான் வந்து நல்லா தூங்குனியா நைட்டுன்னு கேட்பாங்க. ஐயோ நைட்டு ஏதோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரி இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ கரெக்டா எந்திரிச்சு வேற போயிடுவாரு. ஐயோ இப்படிலாம் பண்ணதுக்கு நம்ம அக்கௌண்ட் செட்டில் பண்ணிடுவார் போல அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம என்னதான் இருந்தாலுமே வந்து மேரேஜ் பண்ணியிருக்கோம் லீகல் கப்பல் தான் எதுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் வேணா நான் 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. நம்மளோட பார்ட்னர்ஷிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இன்னும் உனக்கு வேணும்னா நான் ஏதாவது பண்றேன் எனக்கு வேணா நீ ஏதாவது பண்ணுவாங்க. சரி என்ன எதா இருந்தாலும் பண்றேன் ஆனா லாஸ்ட் நைட் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன். இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக வந்து என்னால முடிஞ்ச அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். உங்களுக்கு பிசிக்கல் டேமேஜ் எதுவும் பண்ணிட்டேன்ல அப்படிங்க சொல்லிட்டு இருப்பாங்க. என்கிட்ட இவ்வளவு அமௌண்ட் தான் இருக்கு இதை வச்சுக்கோங்க இனிமேல் நான் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் பிடிங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து சாரி கேட்பாங்க. ஹீரோ வந்து பெருசாலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் தான் வந்து ஹீரோயின் போயிருப்பாங்க. இனிமேல் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இல்லாட்டி இவர் வந்து நமக்கு ஸ்கோர் கொடுத்து செட்டில் பண்ணிடுவாருன்னு நினைப்பாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம் லீகலான கப்பல் தானே இருந்தாலும் ஏன் நாங்க லீகலா எல்லா கப்பலும் இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையம்பாங்க. இதெல்லாம் நீ பண்றது எனக்கு தெரியும் நீ அவகிட்ட விழுந்துட்ட தானே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவன் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருப்பான். அவ ரொம்ப பிரிட்டியா தான் இருக்கிறா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த கார்பரேட்டிவ் மேரேஜ் தான் நாங்க பண்ணணும். இருந்தாலுமே வந்து அவ ரொம்ப வந்து நல்ல பேரண்ட்ஸா இருக்கிறாங்க எல்லாமே நல்லவங்களா இருக்கிறாங்க அவளை நான் ஒய்ஃபா இருக்கணும்னு நினைக்கிறேன்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் வந்து லைஃப் லாங் இருந்தா நல்லா இருக்கும் தான் ஹீரோ ஃபீல் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பார்த்தா வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வந்து அவங்களுக்கு டாக்ஸி வந்திருக்கும். வாங்க டாக்ஸிக்குள்ள போங்கன்னு அவங்க ஒர்க்கா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே நீங்க வயசானவர் நீங்க தான் டாக்ஸில போகணும்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யறவங்க வந்து டாக்ஸில வந்து அனுப்பி வச்சிருவாங்க காசெல்லாம் கொடுத்து. நெக்ஸ்ட் தான் வந்து அப்படியே ஒன்னொருத்தர் வருவாரு. என் வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அதனால கொஞ்சம் அமௌண்ட் வந்து பிஃபோரா கொடுங்க அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற சேலரிஸ் அவங்க கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து தான் வந்து கொடுத்துருவாங்க. உங்க டாக்டர் பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும் இருந்தாங்க இதை வச்சுக்கோங்க ஐயோ இவ்வளவு காசெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 1 மாசம் சேலரி மட்டும் கொடுங்கம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை உங்க குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி தான் ஒன்று கொடுப்பாங்க. ஹீரோ நினைப்பாரு நல்ல பாஸா இருக்கிறாருன்னு நினைப்பாரு. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு பிளாஷ்பேக் ஹீரோ நினைச்சு பார்ப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல இப்படிதான் ஹீரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து திட்டிருப்பாரு. அப்படி திட்டினாரு இவ பாரு இப்படி நல்லவளா இருக்கிறாருன்னு நினைப்பாங்க. உங்களை பார்க்கறதுக்கே என் ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்காரு நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற நினைப்பாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கேன்பாங்க. அதெல்லாம் இல்லை எனக்கு லிக்கர்லாம் பிடிக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விழுந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ தான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறீங்க அப்படின்னு நான் ஸ்வீட்னு உனக்கு எப்படி தெரியுமாங்க எனக்கு தெரியும் ஏன்னா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க நீங்க நல்ல குட் பாய் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்க எனக்கு என்ன வேணும்பாங்க. என்ன வேணும்னு கேட்பாரு. கடைசியில ஹீரோயின் வாமிட் வந்துடும். நெக்ஸ்ட் தான் வந்து எதுக்கு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் குளிக்க வைக்கிறதுக்கு தான் வந்து ஹீரோ போயிருப்பாரு. இருந்தாலுமே வந்து ஹீரோயின் வந்து கனவு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுப்பாரு. இவர் பாக்குறதுக்கே ரொம்ப ஹாட்டா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஹீரோயின் நினைச்சுப்பாங்க. நம்ம 2 பேருமே வந்து அடல்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே போய் வந்து ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுவாங்க.
ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணங்காட்டி சரி நம்ம கனவுல தானே இருக்கோம், கனவுல இவன் கூட என்ன வேணா பண்ணலாம், இவனுக்கு என்ன தெரியவா போகுது, அப்பலாம் நம்ம ப்ளே பண்ணலாமா, எப்படி வேணா ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டு என் காலுக்கு கீழே கெஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து முட்டி போட்டு கெஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரீம்ல மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு கரெக்டாக பார்த்தா என்னன்னா அவங்க மறுபடியும் வாமிட் பண்ணிடுவாங்க. இதை வைப் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து வேலைக்காரவங்க வந்து கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கேராவே இருக்கும். நேற்று நைட் எல்லாம் கனவு மாதிரி இருந்துச்சுன்னு நினைப்பாங்க. ஆன்ட்டி என்ன நேற்று நீங்க தானே வாஷ் பண்ணி விட்டீங்கம்பாங்க. அதெல்லாம் இல்லை, நானே லேட்டாக தான் வந்து ஹஸ்பண்ட் தான் அவனை தூக்கிட்டு வந்தாரும்பாங்க. ஐயோ அப்ப அதெல்லாம் வந்து கனவு இல்லையா உண்மையா நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வேற வந்துருவாரு, ஹீரோயினுக்கு வேற ஒரு மாதிரி ஆயிடுமா. அதனால வந்து வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. லைட்டா சிரிப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நைட்டுக்கு ரொம்ப குடிச்சிட்டு வருவேன்னு நினைக்கவே, அதே எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சுப்பாங்க. எப்பவுமே நான் குடிக்க மாட்டேன் இருந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இருந்தாலுமே வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சாரி நான் நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இதுமாதிரி பண்ண மாதிரி இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு உங்க பாடி மேல எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் என் பாடியில ஏதாவது தப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஐயோ ரொமான்டிக்கா பேசுறேன்னு சொல்லிட்டு இது அதுன்னு வேற பேசுறேனே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா என் கசின் வந்து பார்ட்டி வைக்கிறா, அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயின் 2 பேருமே பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. இதுதான் ஹீரோவோட கசின், இது யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இதுதான் என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணாங்க. எப்போ கல்யாணம் ஆச்சு, ஏன் யார்கிட்டயும் சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி 1 மந்த் ஆகுது, எங்கள் அப்பா அம்மா கூட யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவளோட நேம் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே கொஞ்சம் கூட வரத்தில்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அங்கே நெக்ஸ்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்துடுவாங்க. சரி நீங்கள் போங்க, நான் ஏதாவது சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோயின் அங்கே இருக்கிற டெசர்ட்ஸ் தான் வந்து எடுத்து சாப்பிடலான்னு இருப்பாங்க. அப்போதான் இவ கசின் வந்து அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவா. இவ யாருன்னுங்காட்டி இவனை தான் வந்து அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறாளாமா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் ஃபேக்டரி ரன் பண்றாங்களா, அதோட வந்து கார்டு கொடுப்பாங்க. நான் ஒரு சின்ன ஃபேக்டரி தான் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் பேர் தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை கிழிச்சு போட்டுருவாங்க. நீ வந்து எங்க ஸ்டேட்டஸ்க்குலாம் இல்லை, அவனை மைக்கி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் கோவம் வரும். இருந்தாலுமே வந்து கூல்னு ஹீரோயினவே வந்து அப்படியே சமாதானப்படுத்திப்பாங்க. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவம் வந்துதான் வந்து அவங்க மூஞ்சிலேயே கேட்க அடிச்சிருவாங்க. இங்க பாரு சாப்பிட்றியா இல்லை நீ சாப்பிட்றியா, வாங்க எதா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் ஊட்டி விடுற அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் கரெக்டாக வந்து ஹீரோ வந்துருவாங்க. இங்க பாருங்க உங்க வைஃப் எப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்துருவாரு. ஐயோ மாட்டிக்கிட்டேனே, தெரிஞ்சா இவர் வேற நமக்கு செட்டில் பண்ணி அனுப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. புள்ளி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, என்ன ப்ராப்ளம் இங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இவ ஆர்டினரி பீப்புளை போய் நீ கல்யாணம் பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆர்டினரியா இருந்தாலும் நான் இவ்வளவு வச்சுட்டு சந்தோஷமா தான் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணிடுவேன், இவளை வந்து மரியாதை குறையா நடத்தது வந்து என்னையவே நீங்க நடத்துற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. இவளோட கார்டு யார் கிழிச்சு போட்டானங்காட்டி நான் தான் தெரியாம கிழிச்சு போட்டேன், இது எதுவும் மனசுல வச்சுக்காத, என்ன வீச்சாட்ல ஆட் பண்ணிக்கமாங்க, பரவாயில்ல என்னதான் நம்மளும் ஃபேமிலி தான் சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியுமே வந்து கார்டு கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து போயிடுவாங்க. சாரி ஓகே தானே, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல நான் ஓகேவா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ பேனிக் ஆகக்கூடாது, நம்ம ஆக்ட் பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கேருந்து கேக் எடுத்து தான் வந்து ஹீரோ கூட்டி விட போவாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அவருமே வாங்கி சாப்பிடுவாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ்ல வருவாங்க. எல்லாரும் இருக்கானுங்காட்டி பரவாயில்ல, எல்லாருமே பார்க்குறாங்கல்ல, பப்ளிக்ல இப்படி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் நடந்துக்கணும், எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிடுவாரு. நெக்ஸ்ட் தான் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோயின் தான் வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சீரியல்ஸ் ட்ராமாஸ்லாம் பிடிக்குமா அதுதான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ கதை தட்டுவாரு. என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன் ஹார்ட்டா இருக்க, ஃபீவராமாங்க. அதெல்லாம் இல்லை, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக ஃபோனில் அந்த மாதிரி வீடியோஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இல்லை போயிட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன், எதா இருந்தாலும் சொல்லுங்க நான் போய் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க டேடி வந்து லஞ்சுக்கு கூப்பிட்டாரு, அதனால நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க பிஸியா இருக்கேன்னு சொல்லிடலாம்ல அப்படிங்காட்டி இல்லை நான் அக்ரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன இவர் அக்ரி பண்ணிட்டாரு, ஒருவேளை எங்க அப்பா சமைக்கிறது பிடிச்சிருக்கான்னு நினைப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து அப்படியே வந்து பேசிட்டு தான் வந்து இருப்பாங்க. அவங்களால தான் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிச்சு, இது அதுலாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் அமௌண்ட் கொடுத்து தான் வந்து இவங்க ஃபேக்ட்ரியுமே கொஞ்சம் ரன் ஆகுது, நான் கண்டிப்பாக திருப்ப குடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வேணாம், நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரே குடும்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிறேன்பாங்க. இருந்தாலுமே அவர் வந்து நம்ம வீடு தானே தங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோ அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே வந்து ஒரே இடத்துல தான் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம வந்து நார்மல் கப்பல்ஸ் இருக்க மாதிரி ஏன் இருக்கக்கூடாது, நம்ம 2 பேருமே சேர்ந்து குழந்தை பார்த்துக்கலாமேம்பாங்க. ஏன் எங்கள் அப்பா உங்களை ப்ரெஷர் பண்ணுறாரா, நீங்கள்
எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போ என் கிராண்ட்மாவே சொல்றாங்களா அப்படின்னா ஆமா அப்படின்னாங்காட்டி ஹீரோயின் சொல்லுவாங்க, அப்பனா ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு குழந்தை பிறக்காது சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துடலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ கண்டிப்பா வந்து தூங்கிடுவாரு. ஹீரோயினுக்கு வந்து கோவம் வரும், நான் பாரு நான் இப்படி சொல்றேன் இதுக்கு வேணாம்னு கூட சொல்லாம இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவம் வந்து தான் வந்து திரும்பி படுத்து வந்து தூங்கிடுவாரு. நெக்ஸ்ட் டே வந்து 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணி தான் வந்து படுத்திருப்பாங்க. ஹீரோயினை தான் வந்து ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாரு. ஆனா ஹீரோக்கு அந்த டைம் வேற மூக்குல வேற ப்ளீடிங் வரும். அதை ஹீரோயின் பார்த்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிக்கும் போது வந்து ஹீரோவுமே வந்து தூங்குற மாதிரி தான் வந்து நடிச்சிட்டு இருப்பாரு. ஐயோ இப்படியா நம்ம படுத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து எல்லாத்துக்குமே சமைச்சு வச்சிருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து சூப் குடிங்கம்பாங்க. அப்பா வந்து ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா நான் மறுபடியும் தூங்குறேன் நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்ப்பாங்க. ஹீரோ வந்து என்னன்னா வேணாம் நான் வீட்டுல போய் குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் குடிச்சு பார்ப்பாங்க. குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கேவலமா இருக்கும், நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க அப்புறம் நானுமே வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஹீரோ வந்து சிரிப்பாரு. அப்பாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்கிறதவே நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சிரிப்பேன் சிரிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ மறுபடியுமே வந்து அந்த ஒரு மாதிரி ரிசர்வ் மோடுக்கு வந்து போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஏதோ கால் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. என்னன்னா இந்த ஹீரோவோட கசின் வந்து இவங்க ஃபேக்டரியில போய் சில கூட்ஸ் வாங்குவாங்க. கூட்ஸ் வாங்கிட்டு நல்லா இல்லாத கூட்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு இவங்க ஃபேக்டரியில தான் வந்து இந்த மாதிரி கூட்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுக்கு நீங்க ஒழுங்கா காம்பன்சேட் பண்ணுங்க இல்லாட்டி வந்து நான் கேஸ் போட்டுருவேன்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிட்டு இருப்பா. ஹீரோயின் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, இதை நாங்க வந்து தயாரிக்கல, இது எங்கேயோ இருந்தா நீங்க வாங்கியிருக்கீங்க, நீங்க எங்க மேல போய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களால எங்களுக்கு எவ்வளவோ லாஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஹீரோன்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவ வந்து அதெல்லாம் இல்லை காம்பன்சேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை என்னோட கசின் பாத்தியா அவருக்கா நான் தெரிஞ்சிச்சுன்னா நீ ஒன்றும் இல்லாம போயிடுவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்து அவளை ஏதாவது கேஸ் போட்டிருக்கலாம் இல்லை எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம போய் அவ மேலே கேஸ் போட்டாலும் நம்ம பக்கம் தான் வந்து கேஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவள் தான் டர்ட்டி ட்ரிக்ஸை ப்ளே பண்ணுறாள், இந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. உங்கள் மேரேஜ் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படிமா கேட்பாங்க. ஆனாலுமே வந்து என்னன்னா ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டு பேசிப்பாங்க. அவனுக்கு தெரிஞ்சு அவன் பக்கம் இருந்தால் நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ ஃபீல் பண்ணி வந்திருப்பாரு. இது வந்து உன் ஒய்ஃப் தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் உன் ஒய்ஃப்க்கு உனக்கு என்னாச்சு, கொஞ்சம் நார்மலாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு தான் வந்து அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு இவன் ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான், அதனால இவனால வீட்டுக்கு வர முடியாது, வந்து கூட்டிட்டு போறியாமான்னு கேட்பாங்க. அதனால ஹீரோயினா வந்து சரி லொக்கேஷன் அனுப்புங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நான் வந்து 2 பேரும் க்ளோஸா இருக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால இதை சாக்கா வச்சு ஒழுங்கா வந்து அவ கூட சேர்ந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து என் கிராண்ட்மாக்காக தான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனாலுமே வந்து அவ கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோவோட இதில் வந்து ஹீரோயின் ஏற்றுப்பாங்கன்னு நினைப்பாங்க. கரெக்டாக வந்து ஹீரோயின் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவர் ஏன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு, இவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி வாங்க நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து எப்படியோப்பா இவங்க 2 பேர்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், இந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிடுவாங்க. கார்ல போய் ஹீரோ ஏறலான்ட்டு போவாங்க. கரெக்டா ஒரு கார் மூவ் ஆகி போயிடும். கடைசியில பார்த்தா சாரி ஃபேக்டரி கார்ல தான் வந்திருக்கிறேன், வாங்க அதுலயே போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சீட் பெல்ட் எல்லாமே வந்து போட்டு விட்டுருவாங்க. அப்பதான் வந்து எதுக்கு என்ன பாஸ்ன்னு கூப்பிடுற, இது ரொம்ப ஃபார்மலா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்க கசின் இங்க வந்தா வந்து எங்க ஃபேக்டரியில கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுலதான் வந்து இவ அப்படி டிவோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுப்பாரு. சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி நான் அவளை பாத்துக்கிறேன்னு வந்து சொல்லிடுவாரு. இருந்தாலுமே வந்து ஹீரோயின் பெருசா கார் டிரைவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மண்டையில எல்லாம் அடிப்படை வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இவ கூட இருக்கிறதே வந்து நமக்கு ஒரு ஆர்டினரி பர்ஃபெக்ட் லைஃபா தான் இருக்குன்னு நினைப்பாங்க. கரெக்டா ஹீரோ கிட்ட தான் அவ கசின் மீட் பண்ணலான்னு இருப்பா. ஹீரோயினுமே வந்து அங்க வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு இவங்க ஃபேக்டரியில போய் பிரச்சனை பண்ண அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபேக்கான ப்ராடக்ட் கொடுத்தாங்க. அவங்க ஃபேக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன்னோட திமிரெல்லாம் வந்து இங்க காமிச்சிட்டு இருக்காத, ஏன்னா நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ ஃபேக்டரியில எவ்வளவு தெரியுமா என்ன ஒழுங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவளை நம்பி என்ன எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க தெரியுமா, இவெல்லாம் அதை பத்தி யோசிக்கிறவ, இவகிட்ட வந்து நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது, ஒழுங்கா இவகிட்ட மன்னிப்பு கேளுமாங்க, நான் பண்ணது தப்பு தான் சிஸ்டர் இல்லை என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோயின் வந்து சாரி கேட்டா எல்லாமே முடிஞ்சிருமான்னு கேட்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் வெளியே போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. அப்ப இவ வந்து அவனை மைக்கி தான் வந்து காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ வந்து டெக்ஸ்ட் எல்லாம் வேற பண்ணிருப்பா. பண்ணனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோ வந்து உட்காந்துருப்பாரு. என்னடா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, நீங்க இந்த பண்ணனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கேட்பாரு. கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஏதாவது இந்த பிரச்சனையை நானே பார்த்திருப்பேன், இருந்தாலுமே நீங்க எதுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. சில விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நானே வந்து பாத்துக்கிறேன், என்னதான் இருந்தாலுமே நீ என் ஒய்ஃப், உனக்கு நான் பண்ணாம யாருக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவார். இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். இருந்தாலுமே வந்து கிராண்ட்மாவை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிடுவாங்க. கிராண்ட்மாவை தான் பார்க்க வந்துடுவாங்க. வெளியே உட்காந்துருக்கீங்க, ரொம்ப குளிரா இருக்கு, சிக்காயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ரொம்ப நைஸா இருக்கிற, நீ எவ்வளோ நல்லவளா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிராண்ட்மா கூட பேசிட்டு இருக்கிறத வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அவன் வந்து நார்மல் கப்பிள்ஸ் பண்ற மாதிரி ஏன் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கக்கூடாது, ஏன் பாஸ் ஒரு எம்ப்ளாய்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து குழந்தைக்கு பெற்றுக்கலாமா. அவங்க ஹீரோயின் கேட்பாங்க, ட்ரெடிஷனல் மெத்தடா இல்லை ஐவிஎஃப் மெத்தடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. உனக்கு எதா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால வந்து இதுக்கு வேணும்னாலும் உனக்கு அமௌண்ட் பே பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. இருந்தாலுமே ஹீரோயின் வந்து நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போயிடுவாங்க. ஹீரோக்கு என்னன்னா, அவங்க வந்து ஒய்ஃபா இது பண்ணி அவங்க கூட இருக்கணும்னு தான் ஆசை. அதை வந்து ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவனடா பேபி ஒன்றுலாம் கேட்கறா, இப்போ ரெடி பண்றது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா பேபிலாம் வந்துச்சுன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாதான் குழந்தைய பத்தி யோசிக்க முடியும். இப்போ என்னால் எதை பத்தியுமே யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மைண்ட் செட் வந்து இதுதான். ஹீரோயின் ஹீரோ 2 பேருமே வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு தான் வந்து இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, என்னன்னா வந்து நேற்று நீங்க சொன்னீங்கல்ல, அதை பத்தி வந்து நான் திங்க் பண்ணி பார்த்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அதை பத்தி கேட்டேன், என்னன்னு சொல்லிட்டு சொல்ல வருவாங்க. ஐயோ இவன் நோ சொல்லிடுவாளேன்னு சொல்லிட்டு ஃபேக்டரி எப்படி ஒர்க் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி வந்து ஹீரோ வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாரு. ஹீரோயின் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, என் ஃபேக்ட்ரி வந்து ஒன்றும் இல்லாமல் இழுத்து மூடுற ஸ்டேஜில் இருந்துச்சு. இவரை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளாஷ் மேரேஜால் 10 மில்லியன் வந்து தான் வந்து இப்போ நான் ஃபேக்ட்ரியே வந்து ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. என்னையா ஹபின்னு கூப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு பப்ளிக்கில் அப்படி தானே கூப்பிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் ஹஸ்பண்ட் தானே, இனிமேல் அப்படியே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ மீட்டிங் இருக்குது, நீங்களும் வாங்கன்னு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மீட்டிங்கில் தான் வந்து ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன், இன்னும் ஒரு ப்ராடக்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீ சொல்லிக்கிறதுக்கே வந்து எவ்வளோ தெரியுமா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ எவ்வளோ ஒர்க் ஆக வேண்டியதாக இருக்கும், நீ எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படிம்பாங்க. பேங்க்ல வந்து நான் பேசியிருக்கேன், அவங்க லோன் கொடுத்தேன்னா இன்னொரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு காசு திருப்பி கொடுத்துருந்தா ஹீரோயின் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவர் வந்துருவாரு. இது யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கம்பாங்க. இவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என் ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளாப் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. போதும் போதும் டீஸ் பண்ணது, எல்லாரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க, வாங்க இவரை தேங்க்ஸ் பண்ணி இவருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோவுமே வந்து ஓகே எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க, இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணது எல்லாமே வந்து என்னோட செலவு, அதனால பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. என்னங்காட்டி இவங்களுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்றேன், உன்ன மாதிரி நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒர்க் பண்றது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்க ஃபேமிலியெல்லாம் நம்மளை நம்பிதான் இருக்காங்க, நம்ம தான் இவங்களை பத்தி நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேர்த்துக்கிட்டேயுமே மைக் கொடுத்துதான் வந்து 2 பேருமே வந்து அப்படியே பாட்டு பாடுங்கம்பாங்க. ஆனால் 2 பேருமே வந்து சந்தோஷமா தான் வந்து அப்படியே ஆளுக்கு ஒவ்வொரு சாங்கா வந்து பாடிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் நினைப்பாங்க, ஹீரோவும் நினைப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் கப்பல் எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே அங்கே தான் வந்து டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் ஹீரோ 2 பேருமே அப்படியே தான் வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆயிடும். ஹீரோயின் எங்கன்னு கேட்டங்காட்டி அவங்க காலையிலேயே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நம்ம பேசுறது பேபி வேணும்னு கேட்டுருந்தா இவங்களுக்கு புரியாம தான் வந்து போயிட்டாளான்னு நினைப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து குழந்தை இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கரெக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் போயிட்டாலாம் நினைப்பாங்க. இங்க வந்து ஹீரோயின் வந்து காட்ச் தான் வந்து 2-3 பேர்த்து கூட வந்து விளையாண்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து எப்படி இதை கத்துக்கிட்ட இதுன்னு இருப்பாங்க. ஹீரோயின் என்னன்னா லோன் கேட்டு தானே வந்திருக்காங்க, இவங்க கூட இப்படி விளையாண்டோம்னா லோன் சீக்கிரம் அப்ரூவ் பண்ணிடுவானேன்னு தான் அவனோட மைண்ட் செட்டா இருக்கும். இப்படியெல்லாம் நீங்க கார்ட் சூப்பரா விளையாடுங்க, நீங்க சாம்பியன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவனோட எண்ணம் வந்து என்னன்னா ஹீரோயினை வந்து கொஞ்சம் தப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வா உனக்குமே நான் சீக்கிரட்டா சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா வந்து ஹீரோ வந்துருவாரு. யாரும் தெரியுமா, இவதான் என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா அது இவன் வேற வந்துட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு வந்து ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்கன்னு தெரியாம இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜர் எல்லாருமே வந்து சாரி கேட்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். அதனால ஹீரோ கூட வந்து ஓடி போயிடுவாங்க. சரி விடுங்க, நான் இதை பத்தி பேசுறேன், வாங்க நம்ம ஒரு ரவுண்ட் விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து இவங்க கூட எல்லாத்தையுமே வந்து விளையாண்டுருப்பாங்க. ஏன்னா இவன் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு நல்ல லெசன் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எதுக்கு இங்க வந்தீங்க, ஏன் பிரச்சனை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட லோன் கேட்டிருக்கேன், அதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காசு வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏற்கனவே நீங்க எவ்வளவு காசு தெரியுமா நான் உங்களுக்கு கொடுக்கணும்பாங்க. என்ன காசுக்காக தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பா, இதுக்காக போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது, என் குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு, இது ஒன்னால போகக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேருமே மேரிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன மேரிட்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்குமே வந்து ஒரு பேஷன் இல்லையா, கரியர் இருக்குது இல்லை, உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நானா இருக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். இப்படி எல்லாம் வந்து என் கேரியரை வந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு அது வேஸ்ட் ஆகக்கூடாது, நான் என் சொந்த கால்ல நிக்கணும்னு இருக்கிறேன், சும்மா இப்ப பார்த்தா காசு கொடுத்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் கொஞ்சம் எமோஷன் ஆகி பேசுறங்காட்டி ஹீரோ ஒருவேளை கோவமா இருக்காங்கலாம் வந்து
வந்து ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து ஒரு ரோஸும் லெட்டரும் எழுதி வச்சிருப்பாரு. என்னன்னா வந்து ஹீரோவே வந்து சாரி கேட்பாரு. ஏன்னா நீ உன் மைண்ட் செட்லயே இரு, நான் தான் வந்து காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு நீ ஹார்ட் ஒர்க் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஹீரோ ரொம்ப எமோஷனா தான் வந்து லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. இதை படிக்கும்போது ஹீரோயினுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இவர் ரொம்ப நல்லவரா தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து ஃபேக்டரிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவுமே வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டாக ஹீரோயின் ஃபேக்டரியில் இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு போலான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு புக் தான் வந்து இருக்குமா, என்னடா அது ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி புக்கு தான் வந்து படிச்சுட்டு இருக்காளாம்பாங்க. அது என் ஒர்க்கரோட புக்கு, அதை நீங்கள் வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தப்பாயிருவீங்க, உங்களுக்கு சாமி கண்ணை குத்திரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு பிக்கி நோட் இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்பாங்க. என்னன்னா அவள் ஃப்ரெண்டு தான் வந்து எழுதியிருப்பா, வீட்டுக்குலாம் உனக்கு லெட்டர் அனுப்ப முடியாது, நீ அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அப்பதான் வந்து என்னன்னா ஹியூமன் நேச்சரே வந்து இதெல்லாம் ஒரு நீட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ இவர் நம்மளை டெஸ்ட் பண்றாரு போல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல நம்ம குழந்தை வேணான்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் ஓகே, இருந்தாலுமே வந்து நம்ம 2 பேருமே வந்து ஒன்னா தூங்குறதுல எது தப்பு இல்ல, நம்ம 2 பேருமே வந்து கப்பல் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களானங்காட்டி ஆமானங்காட்டி நான் உன்னை எப்பவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளவு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பேபி இல்லைனாலும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ நினைச்சிருப்பாரு. சரி 2 பேருமே வந்து அடல்ட் தான், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தாலுமே நம்ம பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கோஆபரேட் வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுமே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸோட வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோ ட்ரிங்க்ஸ் தான் ஊத்தி வைப்பாரு. ஊத்தி கூட முடிக்க மாட்டாரு. ஹீரோயின் எடுத்து வேகமா வந்து குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டால ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஒரு பயமா ஒரு மாதிரி எமோஷன் ஃபீலிங்ல தான் வந்து இருப்பாங்க. மிக்ஸ்டு ஃபீலிங்ல தான். நெக்ஸ்ட் வந்து ஹீரோ அப்படியே பக்கத்துல உட்காந்தோன்னா ஹீரோயின் வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க 2 பேருக்குள்ள அப்படியே தான் வந்து ரொமான்ஸ் நடக்கும். ரொமான்ஸ் நடக்கிற டைம்ல தான் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க எனக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால ஓகே நீ கண்டினியூ பண்ணு, நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிடுவாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடும். 2 பேருக்குமே அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்பதான் 2 பேருமே வந்து மூஞ்சி பார்த்துப்பாங்க. இருந்தாலுமே வந்து பேசலாம் மாட்டாங்க. அங்க இருக்க வேலை செய்யறவங்க வந்து நினைப்பாங்க ஏன் இவங்க 2 பேரும் அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. 2 பேருமே வந்து எவ்வளோ டால்ஸ்ல பீரியட் முடியும்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து மார்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஃபுட் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்குது ஆப்ஸ்டர்லாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. டேட்ஸ்மே வந்து ஒவ்வொன்றா வந்து போயிட்டு இருக்கும். இப்போ பீரியட் முடிஞ்சிருச்சு, அவர்கிட்ட எப்படி நான் சொல்றதுன்னு நினைப்பாங்க. இது வந்து உன் ஹஸ்பண்ட்காக இருக்குது, நீ தொடாதேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வேலை செய்யறவங்க சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவருமே வந்துருவாரு. 2 பேர் சாப்பிட்றதுக்கு தான் வந்து உட்காந்துருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஐஸ் போட்டுவாங்க அப்படிம்பாங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் தானே, இல்லை அது நேற்றே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா ஹீரோக்கு தெரியற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து சரி நீ பாரு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ போறேன்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் தான் வந்து என்னடா இவர் கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியலையேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவன் பெருசா ரியாக்ட் பண்ணலன்னு சொன்னாங்காட்டி நீ கொஞ்சம் செக்ஸியா ட்ரெஸ் வியர் பண்ணுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்ப கரெக்டா வந்து ஹீரோ வந்துருவாரு. அங்க வேலை செய்யறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க கோல்டு வந்துரும்னு சொல்லுவாங்க. கரெக்டா ஹீரோயின் போய் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல கரெக்டா வந்து ஹீரோமே வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே 2 பேருக்குள்ள வந்து அப்படியே ரொமான்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆயிரும். இவங்களுக்குள்ள அப்படியே ரொமான்ஸ் நடந்துட்டு மார்னிங் வந்து அப்படியே ஹீரோ தான் வந்து எந்திரிச்சிடுவாரு. ஹீரோயின் அப்படியே வந்து தூங்கிட்டு தான் வந்து எந்திரிப்பாங்க. அப்பதான் ஹீரோயின்மே வந்து முழிச்சு நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து எந்திரிச்சு போலான் இருப்பாங்க. அப்பதான் வந்து உனக்கு ரொம்ப பெயினா இருக்கா, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஏதோ கான்ட்ராக்ட் விஷயமா வந்து கால் பண்ணுவாங்க. நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும், எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஹக் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து ஹக் பண்ணிப்பாரு. லாஸ்ட் நைட் வந்து பண்ணது தப்பு தான், இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரஃபா நடந்துக்க மாட்டேன்னு வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின்காக வந்து ஒரு நெக்லஸ்லாம் வந்து ஹீரோவே வந்து ரெடி பண்ணியிருப்பாரு. இந்த ரிங் மட்டும் எவ்வளோ தெரியுமா, 10 மில்லியன் வருது, எந்த உமன் கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஃப்ரெண்டு கேட்பாரு. அப்போ ஹீரோ சொல்லுவார் எனக்கு இருக்கிறது ஒரே உமன் தான், அது என் ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா அது நேற்று நைட்டு உங்களுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு போல, இப்போ என்ன ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டியா, எதா இருந்தாலும் சொல்லுடா அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. என் குடும்ப விஷயத்துல வெளியா நீ வந்து தலையிடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ வீட்டுக்கு வந்துருவாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து கொடுப்பாரு. இது என்னங்காட்டி ஓப்பன் பண்ணி பாருமாங்க, நெக்லஸ் இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு, எனக்கு வேணாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே இந்த கிஃப்ட்டை ரெஃப்யூஸ் பண்ணணும்னா வந்து என்னன்னா இவர் நம்ம கூட ஸ்லீப் பண்ணதுக்காக தான் வந்து இவர் கொடுத்தாரு போல, சரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வா நம்ம இன்னைக்குமே வந்து சேர்ந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டுமே இவங்க 2 பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுக்கு வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து நெய்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருப்பாரு. கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இனிமேல் வந்து டெய்லி நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்து நான் பெட்டரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், நாங்கள் இப்படியே பண்ணிட்டு தான் நான் செத்துருவேன்னு நினைப்பாங்க. மறைஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளுமே வந்து இவங்க 2 பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்கும். இவர் தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. இருந்தாலுமே அவர் முடிச்சு வந்து இவங்களுக்குள்ள வந்து ரொமான்ஸ் டெய்லி நடந்துட்டு இருக்கும்.